என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கல்பனா, டிசிப்ளின் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்டர் 1 முடித்து சாப்டர் 2வும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 24 பார்ட்டாக எவ்ரி மந்த் அப்டேட் வரும். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பற்றி சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த சாப்டர் 2 கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, லோன் வாங்கி ட்ரேட் பண்ண போகிறேன். அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் கேட்டேன். அதில் மெஜாரிட்டியான ட்ரேடர்ஸ் ஓட் பண்ணது ரொம்ப ரிஸ்க்கு, ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதையும் தாண்டி இந்த வீடியோஸை கொஞ்சம் பாருங்க. ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் 7 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்ததால் கஷ்டப்பட்டு சேர்த்து தனது பணத்தை கொடுத்து விடுமாறு பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் ஆடியோ பதிவு செய்து பாலகுமாரனுக்கு அனுப்பியுள்ளார். தயவு செஞ்சு என்னோட காசு கொடுத்துருங்க. நீங்களும் வேணா உங்க சங்கத்துமா எனக்கு வேணாம். தயவு செஞ்சு என்னோட காசு மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தை நுணுக்கங்களை கற்று முதலீடு செய்து பணம் சம்பாதிக்க முயன்ற ஹைதராபாத்தைச் சேர்ந்த 21 வயது இளம் பெண்ணிடம் 3 கோடியே 16 லட்சம் ரூபாயை மோசடி கும்பல் சுருட்டி உள்ளது. அந்த கப்பலுக்கு பக்கத்துல நிக்கக்கூடிய ஒரு கப்பல்ல ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. ஒரு க்ரூ மெம்பர் வந்து ஆன்லைன்ல வந்து அவர் வந்து காசை இழந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக இந்த முடிவை தேவேந்திரகுமார் எடுத்தாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி. மதுரை அவனியாபுரத்தில் பங்குச்சந்தையில் பணத்தை இழந்த விரக்தியில் 39 வயது இளைஞர் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. கணவருக்கு தெரியாமல் 30 பவுன் நகையை அடமானம் வைத்து பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்த நிலையில் மொத்தமாக 15 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நகனை அடுத்து வாடிக்கையாளர்கள் பணத்தை திருப்பி தருமாறு உமாசங்கருக்கு நெருக்கடி கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்பா பையன் மகாராஷ்டிரால ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ லாஸ் 2 பேருக்குமே இருப்பாங்க. ஏன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். சந்தியா கர்ப்பிணியாக இருந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் அவர்கள் இருவரும் கடனை சமாளிக்க முடியாமல் 8 வயது தானும் தற்கொலைக்கு முயன்ற தந்தையின் செயல். ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது ரமேஷ், காரணமே இல்லாம. அதெல்லாம் ரொம்ப பாவம்பா, தப்பு. அது இருக்கிற உயிரிலேயே பொறுப்பான உயிர் மனுஷ உயிர் தான். ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறது ஒரு காரணம் இருக்கிற மாதிரி போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அது போகிறப்போ இந்த பூமியில் ஒரு வெற்றிடம் உருவாகும். அந்த இடத்த வேறு எந்த உயிராலையும் நிரப்ப முடியாது. அந்த உயிரை யூஸ்ஃபுல் ஆகணும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? 2 இயர்ஸா ட்ரை பண்றோம், 5 இயர்ஸா ட்ரை பண்றோம். பட் இந்த ப்ராப்ளம் அடி வந்துட்டு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் போகுது. ஸோ எப்படி அதை அவாய்ட் பண்றது? ஸோ அதை அவாய்ட் பண்ண யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்மளோட எக்ஸிட் பாயிண்ட் அது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட், இன்னொருத்தோட என்ட்ரி பாயிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம கிளாஸஸ்ல டீடைலா சொல்லி கொடுத்துருவோம். ட்ரேடிங்ல பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அக்கவுண்ட நாங்க ஹேண்டில் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங்ல ப்ராஃபிட் எடுத்து தரோம். இன்வெஸ்ட்மென்ட்க்கு டெய்லி 10% ப்ராஃபிட் நாங்க எடுத்து தரோம். 100% அக்யூரசி, 100% கேபிட்டல் சேஃப்டி. நீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? சரி கழுதுலடா கயிறு நாண்டுட்டு சாக போயா. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யார் ட்ரேட் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ண அப்படின்னா, பெர் மந்த்துக்கு 20% ரிட்டர்ன்ஸ் வைங்க. அது எதிர்பார்த்தாலே போதும். ஏன்னா உங்க கேபிட்டல் கண்டிப்பா டபுள் ஆகிறதுக்கோ ட்ரிபிள் ஆகிறதுக்கோ நான் கேரண்டி. ஓ, நீ அப்படி வரியா? நம்ம கிட்ட சொல்கிறவங்க இந்த டயலாக் தான், டபுள் ஆக்கிடுவோம், ட்ரிபிள் ஆக்கிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே மந்த்லி P&L காட்டுறதே இல்லை. இவங்க எல்லாம் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சா? வெங்காயம். இவங்கெல்லாம் அசாதாரணமான விஷயங்களான பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நீங்களும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண கேபிட்டல் இல்லாமல் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி பணக்காரராக ஆகலாம்னா, இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்குறவங்களே அதை பண்ணிட்டு போகலாமே. ஏன் கம்மி அமௌண்ட்டான 20,000 50,000க்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸும் நம்மளை பார்த்து சேவிங்ஸையும் கடன் வாங்கியும் ட்ரேடிங் பண்ணாதீங்க, ப்ராஃபிட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தான் நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் நாம் தான் அதை கேட்குறதே இல்லை. மதிக்கிறியா? இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. என்ன புரியுதா? வாயை திறந்து சொல்லேன். ஸ்கேம் பண்ணணும்னு இருக்கிறவங்க முடியாத விஷயங்களை மோட்டிவேஷனோடு சொல்லும்போது அது பாசிபிளாக அதோட ப்ரூஃப் எல்லாமே உண்மையான செக் பண்ணாமல் அவங்கள நம்பி பணத்தை இழந்துடுறோம். ஆனால் ப்ரூஃபோட வீடியோ போடுறவங்கள கவனிச்சிங்கன்னா அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் அவங்கள நம்புகிறதே கிடையாது. யார் சொல்கிறதையும் நம்பி ஏமாறாதீங்க. ரியல் டேட்டாஸ் தான் ஹெல்ப் பண்ணோம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் நான் லோன் வாங்கி ட்ரேட் பண்ண போகிற டீட்டெயில்ஸ். இந்த ப்ராஜெக்டுக்காக 3 months முன்னாடியே பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் எங்கள் குருநாதர் கிட்ட கேட்டபோது அதுக்கு அவர் எங்கள் கிட்ட கேட்ட கொஷின் என்னென்னா, எதுக்காக இதை நீ பண்ணணும்னு நினைக்கிற? நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, லோன் வாங்கி பணத்தை இழந்தவங்களுக்கும் லோன் வாங்கி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் சேலஞ்சிங்காகவும் இருக்கும் எங்கள் ட்ரேடிங் கேரியர். நாங்கள் வாங்க போகிற லோன் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1% கீழே இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த 1%ல் கிடைக்கல. ஏன் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 அட்வான்டேஜ் இருந்தது. பேங்க்கில் 5 lakhs கிடைக்கிற அமௌண்ட்டை விட ப்ரைவேட்டில் 2.5 lakhs அதிகமாகவே கிடைச்சது. ரிஸ்க் ஒன்று தான், ஆனால் பணம் வேற. இன்னொன்று, பேங்க்கில் மந்த்லி ஆர் இயர்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஆனால் நாங்கள் வாங்கின பிளேஸில் இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணினா போதுங்கிற இன்னொரு அட்வான்டேஜும் கிடைச்சதால இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் டென்ஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடு எக்ஸல் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நாம் எல்லாருமே லோன் வாங்கினா ப்ராஃபிட் பண்ணி விடுவோங்கிற தவறான நம்பிக்கையில் அதிகமான பர்சன்டேஜில் லோன் வாங்கி மாட்டிப்போம். அப்படி நாம் வாங்கி இருந்தால் அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட கைடன்ஸில் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பார்த்தாலே தெரியும். நீங்கள் பர்சனல் லோன் வாங்கினாலும் சரி, ஜுவல் லோன் வாங்கினாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணுறது உண்மையிலேயே கஷ்டம். இதோட இந்த கையில் காசு முழுவதும் தீர்ந்துட்டோ, எந்த கையிலும் தீர்ந்துட்டோ. அப்போ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த எனர்ஜி இப்போ இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போ கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 3 years அப்புறம் பண்ண போகிற ப்ராஃபிட்டில் 50% மொத்தமாக ரிஸ்க் எடுக்காத ஒருத்தருக்கு தான் போக போகுது. நாம் ப்ராஃபிட் பண்ணினா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடலாம், ப்ராஃபிட் பண்ணலைன்னா மொத்த அமௌண்ட்டும் போயிடும். நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி தப்பை தான் அவசரப்பட்டு பண்ணிட்டு மாட்டிட்டு கஷ்டப்படுறோம். இந்த விஷயத்த நான் பண்ணாமல் சொன்னால் அட்வைஸ்ன்னு சொல்லி கடந்து போயிடுவீங்க. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக லோன் வாங்கி ட்ரேட் பண்ணும்போது அந்த ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத லைவாக பார்த்துட்டு யோசித்து செயல்படுங்க. நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் ப்ரூஃபோடு தான் போடுவோம். இதுதான் எங்களோட போர்ட்ஃபோலியோ. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 9 lakhs மொத்த அமௌண்ட்டையும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிகினராக இந்த வீடியோவில் கற்றுக்க என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு போய் சொல்ல விரும்பலை. போர்ட்ஃபோலியோவை எல்லாருமே பில்ட் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட் இறங்கும்போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத கற்றுக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது. எதுக்கு இத்தனை எப்படி இல்லை எப்படிப்பா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது சாப்டர் 1ஓட வீடியோ. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் போல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. டேட் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி. என்னோடய போர்ட்ஃபோலியோ நியர்லி 30% இருந்தது. அதே மாதிரி மார்க்கெட் ஹியூஜ் கேப்பப்பில் இருந்ததுன்னா ரிசல்ட் அன்னைக்கு கண்டிப்பாக ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். சேம் ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ நியர்லி 15% வரைக்கும் மைனஸில் போயிடுச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி புட் ஆப்ஷன் எட்ஜிங் எடுத்து வைக்கல. ஏன்னா நாம் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி மேலே நம்பிக்கை வைக்கிறோம். சில நேரங்களில் மார்க்கெட் நமக்கு ஈஸியாக க்ளூ கொடுக்கும், நம்மளை புத்திசாலித்தனமாக யோசிக்கணும்னு நினைக்கும். அதுக்கும் ரியாக்ட் பண்ணோன்னா நஷ்டத்தில் தான் போய் முடியும். எலெக்ஷன் அப்போது 20% இருந்த போர்ட்ஃபோலியோ அந்த மந்த் முடியும் போது 40% வந்துருச்சு. மார்க்கெட் இறங்கும்போது என்னோடய ஸ்டாக்ஸை செல் பண்ணாமல் என்னோடய ப்ராசஸை பிலீவ் பண்ணதுக்கு கிடைச்ச ரிவார்ட் தான் இது. சாப்டர் 2லையும் சேம் சினாரியோ தான். போன மாதம் தானே நான் அடித்தேன். அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். பார்த்தீங்கன்னா பட்ஜெட் முன்னாடி என்னோட போர்ட்ஃபோலியோ 8%ல் இருந்தது. பட்ஜெட் அன்னைக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸுக்கு வந்துடுச்சு. அந்த பையனுக்கு பயம் இல்லை, அவனெல்லாம் அப்படியே போட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த மந்த் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் என்னோட போர்ட்ஃபோலியோ 6.5% வந்துடுச்சு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்னா உங்கள் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சில நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்கும், அதையும் கடந்து வரணும். இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் லோன் வாங்கி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் இருக்கிற ரிஸ்க்கை முதல்ல தெரிஞ்சுட்டு
அப்புறம் முடிவு பண்ணுங்க. செபி சைடும் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் தெரியாம யாரும் லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி வீடியோ பண்ணுற எனக்கும் பார்க்குறவங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்குது. அட்வைஸாக இருந்தாலும் டேட்டாவோட சொல்லுவோம். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் மற்றவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த சாப்டர் முடியும் போது மறுபடியும் சந்திப்போம். அதே நேரம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மந்த்லி பார்த்து கற்றுக்கோங்க. எப்பவும் போல் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் உங்களது அனைத்து ட்ரேட்களும் வெற்றிகரமாக அமைய எனது வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருளை வாங்கிட்டு அங்க நாம ஊருக்கு போன் நம்பரை பொறுக்கி எடுத்து பொறுக்கிங்க மாதிரி நடராத்திரி போன் பண்ணி கார் லோன் வேணுமா, ஹவுசிங் லோன் வேணுமா, லேண்ட் லோன் வேணுமா, அந்த லோன் வேணுமா, இந்த லோன் வேணுமான்னு கேட்கறதுக்கு இத்தனை ஆள் உட்கார்க்காங்களே. கடை வாங்கினா கட்டுறது சிரமம்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டிருக்காங்களா? நம்ம மக்களை கேன்வாஸ்ங்கிற பேர்ல பிரெயின் வாஷ் பண்ணி லோன் கொடுத்து அவங்க பின்னால பைத்தியக்காரமா லோன் அலைய வைக்கிறாங்க. அதைத்தான் அவங்க லோனுங்கிறாங்க. சின்ன பொட்டிகள்ல கூட கடன் அன்பை முறிக்கும் போட்டிருக்கான். அது மாதிரி இவ்வளவு பெரிய பேங்க்ல ஏதாவது எழுதி போடுறாங்களா? அப்படி எழுதி போறதா இருந்தா பேங்க்ல லோன் வாங்கினா கடன் ஆயுளை முறிக்கும் அப்படி எழுதி போடணும். இந்த உண்மை சார். எல்லா பேப்பரையும் படிச்சு பார்த்தானே கையெழுத்து போடுறாங்க. அதுலதான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளியரா போட்டிருக்கேன். அதுல ஒன்னாவது புரியற தமிழ்ல இருக்கா? Everything is mentioned in Hindi and English. Just go through it. நான் மொழியை சொல்லல, அறிவை சொன்னேன். क्या बोल रहे हैं? हिंदी में बोलो. कुछ समझ में नहीं आ रही है मेरे को. யோ, எல்லாருக்கும் புரியுமா தமிழ்ல பேசு, இல்லையா அதுக்கு வெளியே விடு. இப்ப நீங்க சொல்றதுனால அப்ப யாரையுமே கடனே வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லம்மா. சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரும்போது பக்கத்துல ஒண்ணு கடை கழிதே சொல்றவன் தவிர பக்கத்துல உதவிகள்னு சொல்றது இல்ல. அங்க ஆரம்பிச்ச கடை இங்க வந்து நிக்குது. நம்ம தகுதிக்கு மீறி கடை வாங்க கூடாதுன்னு சொல்றேன். 20-30 வருஷத்துக்கு முன்னால கடை வாங்கினவெல்லாம் நிம்மதியா இருக்காங்கம்மா. என்னைக்கு இவங்க டார்ச்சர் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக்னு எல்லா வித நோயும் வந்துருச்சு.